இப்படி தனியா டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்க்கிற அளவுக்கு வந்துட்டோமேன்னு வீட்டுல நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்காம செத்துருவேன் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. என் அத்தை ஒரு கோழைய மகனா பேக்கல, நானும் ஒரு கோழைய கல்யாணம் பண்ணிக்கல. உங்களுக்கு தைரியம், விவேகம், பக்குவம் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே மறந்துட்டீங்க. கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும், நல்லா ஆயிடுவீங்க. எனக்கு சொன்னது கேளுங்க. எனக்கு கதவை திறங்க. எனக்கு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? ஏன் அழறீங்க? அழாதீங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? அழாதீங்க. ஐயோ, எனக்கு சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். தயவு செஞ்சு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ங்க. எனக்கு ஐயோ, எனக்கு நிறுத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்களேன். அண்ணி, அரும்பாக்கம் வேளாங்கண்ணி ஸ்கூல் பின்னாடி அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க வண்டி நிறுத்தினோனே நீங்க மட்டும் போய் அண்ணனை பாத்துட்டு வாங்க. ஏன் நீ வரலையா? இல்ல அண்ணி, நான் வந்தா அது சரிப்பட்டு வராது. ஏனா அந்த போலீஸ்காரங்க நம்மள சுத்தி டவுட்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. அதனால யாராவது மண்டபத்துக்கு போனதா கரெக்டா இருக்கும். இன்கேஸ் அவனுங்க அங்க போய் செக் பண்ண கூட நான் அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அண்ணனை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. நேரா மண்டபத்துக்கு வந்துருங்க. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். ஆமா, கரெக்ட். அப்பதான் போலீஸ்க்கு டவுட் வராம இருக்கும். அண்ணா, அந்த லெஃப்ட்ல ஒரு மணி நிறுத்திக்கங்க. சரிங்க மேடம். நிறுத்துங்க. இங்கதான் அண்ணன் இருக்காரு. இறங்காதீங்க. யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். அந்த பக்கம் யாரும் இல்லைல்ல? இல்ல. சரி, இறங்குங்க, போலாம். அண்ணி, என்ன? இதுக்கு பின்னாடிதான் அண்ணன் இருக்காரு. நீங்க சீக்கிரமா பாத்துட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. சரி. யாரும் பாக்கல, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க.